ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பட் செம சூப்பர் பவர்ஃபுல்லான ரெசிபி. நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஜங்காக தான் இருக்கும். பிஸ்கெட்டு, சிப்ஸு இந்த மாதிரிலாம் தான் நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்றது. பட் அதெல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷனோடு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்தியான எனர்ஜி பார் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எனர்ஜி பார் பண்றதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், வால்நட், கசகசா, அப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸோ சீட்ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி, பாதாம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், பிஸ்தா, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் அன்றைக்கி இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம பாதாமையும் வால்நட்டையும் மட்டும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சீட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், வால்நட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. இப்போ பாதாமையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான், ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, பாதாமும் வால்நட்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சீட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. அதே மாதிரி டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சீட்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த டேட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கிறனால நான் அதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கல. சப்போஸ் உங்கள்கிட்ட ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சாஃப்டாக இருக்கனால அது நல்லா மசிஞ்சிரும். அதனால நான் பேஸ்ட் பண்ணி எடுக்கலை. சப்போஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா டேட்ஸ் உங்களுக்கு நீங்கள் லைட்டாக அதை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கசகசா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளுமே நல்லா கிரன்ச்சியாக வறுபட்டு வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. இதில் லைட்டாக நீங்கள் கீ சேர்த்து ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கீ சேர்த்துக்கல. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும். 1-2 வறுபடாமையும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ அதை வறுத்தாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு நம்ம சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த டேட்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா கரண்டிட்டு மசிச்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடுது. ஸோ அந்தளவு இது நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ஹார்டான டேட்ஸாக இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதே ப்ராசஸை அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்லேயே நல்லா வதக்கி இந்த கரண்டிட்டு நல்லா மசிச்சு விட்டோம்னா இந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாய் ஆல்ரெடி சூடாக இருக்கும். ஸோ இந்த ஹீட்லேயே இதை நம்ம கலந்து விட்டாலே கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ கையில் கொஞ்சமாக கீ எடுத்துட்டு ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது சூடாக இருக்கும்போது நம்மளால் பிசைய முடியாது, ரொம்ப சுடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், அதாவது வெதுன்னு சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டேட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரும். ஸோ இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை லட்டு மாதிரி உருட்டினாலும் உருட்டிக்கலாம், இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த ஷேப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தா கசகசாவை இதில் சேர்த்துட்டு அது மேலே நம்ம ரோல் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம டேட்ஸு, சீட்ஸு எல்லாமே ஒன்றா போட்டு கலந்தோம் இல்லையா, அது கூடவே நீங்கள் அந்த கசகசாவையும் சேர்த்து கலந்துக்கலாம். அப்படி இப்படி பண்ணுறப்போ வெளியில் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே நல்லா இதானதுக்கப்புறம் பட்டர் பேப்பரில் நல்லா சுற்றி வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா செட் ஆகிடும். ஸோ கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 15 minutesக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்க்கலை, மைதா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை, ஒன்லி நட்ஸு, சீட்ஸு, தென் டேட்ஸு இந்த இதுதான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ உங்கள் குட்டீஸ்க்கு கூட நீங்கள் வந்து டெய்லி ஸ்நாக்ஸுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. நார்மலாக நம்ம எப்போவுமே இந்த சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா இதை அப்படியே நம்ம சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.